இந்த வலைத்தளங்களில் ஏதோ 2 நாட்டுக்கு யுத்தம், எனக்கெல்லாம் வரலாறு தெரியாதுங்க. அந்த யுத்தத்தில் பல கட்டிடங்கள் இடிஞ்சு விழுது, மாட மாளிகையெல்லாம் தரமட்டமாகுது, நிறைய சம்பவங்களை பார்க்குறோம். இதில் மனசு வலிக்குது என்னென்னா, 2 நாடு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார வர்க்க போரில் இந்த 2 நாட்டை சேர்ந்த இந்த அப்பாவி ஜனங்கள், இந்த குழந்தைங்க சாப்பிட சாப்பாடு இல்லாமல் மண் திங்கிறாங்க. அதை ஒரு வீடியோ எடுத்து கூட போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீ என்ன மார்க்கமாக இரு, என்ன மதத்தை சேர்ந்தவனாக இரு, எந்த நாட்டை சேர்ந்தவனாக கூட இரு, ஆனால் அவங்கள மனுஷங்க தானே. ஒரு நாட்டு பிரஜை என்ன தப்பு செஞ்சா இதை போயிட்டு நம்ம வலைத்தளங்களில் கொண்டாடலாமா சொல்லுங்கள்? இந்த குழந்தைகளை பாருங்கள், எந்த மார்க்கத்தில் இங்கே சொல்லியிருக்கிறோம் உயிரை பட்டினி போட்டு கொல்ல சொல்லி துடிக்க கொல்லுங்க அப்படின்னு எந்த மார்க்கம் சொல்லுது? எந்த மதம் சொல்லுது சொல்லுங்கள்? எந்த மார்க்கம், எந்த மதம், எந்த இறைவனு சொல்லலை. இந்த குழந்தைகளை பார்க்கும்போது மனசு வலிக்குது. சாப்பிட முடியலை, எங்கேயோ மலை காடு தேசம் இந்த குழந்தை ஒட்டையில் தூக்கிட்டு வர்றேங்க. இன்றைக்கி பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், கருத்துக்களை எல்லாம் போடலாம். நிறைய பேர் இதில் ஒரு கேவலமான செயல் என்னென்னா, அதில் வேறு பாட்டெல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்க. எந்த நாடாக இருந்து என்ன மக்கா, நம்மளாம் மனுஷ மக்கா, ஒரு மனிதநேயம் இருக்கணும். வேண்டாம், நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு தெரியாது, வரலாறு தெரியாது, அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை, இந்த நாட்டுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. மனுஷனாக பார்ப்போம். அந்த மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு இறைவன் இனியாவது மனசிறங்கி வர்றாடா பார்ப்பேன். அந்த பச்சை குழந்தைங்க பட்டினியில் கடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோக்களை பார்க்கும்போது கடந்து போக முடியலைங்க. எல்லா இறைவனையும் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த நாட்டு 2 நாட்டிலையும் அந்த 3 நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஓயணும். அந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு இது ஒன்றா பண்ணுங்க. மனித நேயத்தோட போதும். அவன் அடிச்சுக்கிட்டான், இவன் காலி பண்ணுறான், அவனை இவன் முடிச்சிருவான்ற விவாத வில்லங்கமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மக்கா. நம்ம ஒரு நல்ல மனுஷனாக இருப்போம். நன்றி.